தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் கங்கை கொண்டான் கிடாரம் வென்றான். ஆதவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பார்க்க வேண்டிய தலைப்பு என்பது தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் கங்கை கொண்ட சோழபுரம். அதாவது வரலாற்றில் தனியிடம் கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகன் ஆவார். மதுராந்தகன் என்ற இயற்பெயர் பெற்ற பரகேசரி ராஜேந்திர சோழன் தாய் 8 அடி பாய்ந்தால் போட்டி 16 அடி பாயும் என்ற சொல்லுக்கு இணைகரானவர் ஆவார். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இளவரசரான ராஜேந்திர சோழன் பல போர்களை மாதாண்ட நாயகனாக முன்னெடுத்து அதில் வெற்றிகளையும் குவித்தவராவார். ராஜராஜ சோழனை தொடர்ந்து கிபி 1012 முதல் 1044 வரையிலான ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலமாகும். சோழர் ஆட்சியின் பொற்காலமாக திகழ்ந்தது. அவரது ஆட்சி காலத்தில் சோழர் பெரும்படை பல்வேறு போர்களில் வெற்றி கண்டது. பாண்டிய சேர தேசங்கள், மேலை சாளுக்கியம், தற்போதைய கர்நாடக மாநில பகுதிகள், கீழே சாளுக்கியம், தற்போதைய ஆந்திர மாநில பகுதிகள், ஈழம், இலங்கை போன்ற பகுதிகள் மீதான போர்களால் தென்னிந்திய பகுதிகள் சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அதைத் தொடர்ந்து கங்கை கரை வரை கடல் கடந்தும் சோழர் பெரும் படைகள் போர்களாலும் புகம் செய்தது. அதில் வெற்றியும் கொடியும் நாட்டினார் ராஜேந்திர சோழன். ஆம், தென்னிந்திய பகுதிகள் கைப்பற்றவுடன் வடக்கில் தம் படைகளை செலுத்தினார். கங்கை கரை சென்ற அவரது பெரும் படைகள் வங்க தேசத்தின் மன்னர் மகிபாலனை வென்றார். இந்த வெற்றியால் கங்கை கொண்டான், அதாவது கங்கை கொண்டான் கிடாரம் வென்றான் என்ற பட்டமும் கொண்டார். அத்துடன் ராஜேந்திர சோழனின் வெற்றி தாகம் அடங்கவில்லை. அக்காலத்திலேயே சிறந்த நாவாய்ப்படை கொண்டவர் ஆவார், அதாவது கடற்படை. அவர் அப்படை கடல் கடந்தும் போர்களை கண்டது. இத்தகைய போர்களில் கிடைத்த வெற்றிகளால் மாலைத்தீவு, சி விஜயம், மாலாயா, தற்போதைய மலேசியா, சிங்கப்பூர் பகுதிகள், சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர் போன்ற நாடுகள் ராஜேந்திர சோழனின் ஆளுகைக்கு உட்பட்டு விளங்கியது. அதிலும் குறிப்பாக கடாரத்தை மலேசியாவில் உள்ள ஒரு பகுதி வென்றதால் கடாரம் கொண்டான் என்ற பட்டத்துடன் ராஜேந்திர சோழன் விளங்கினார். அதாவது கங்கை கொண்டான் கிடாரம் வென்றான். இத்தகைய வெற்றியை உலகில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றியவரே மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆவார். இவரது ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட தலைநகரே கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும். சுமார் 750 ஆண்டுகள் சோழர் தலைமையிடமாக விளங்கியது. இப்பகுதிக்கு தனி வரலாறும் உண்டு. கங்கை கரையில் வெற்றி கொடி நாட்டிய சோழர் படை அங்கிருந்து வெறும் கையுடன் திரும்பவில்லை. மாறாக பொன் பொருள் மட்டுமின்றி குடம் குடமாக கங்கை நீரும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. அத்தகைய வெற்றியின் சின்னமாக விளங்கியதுதான் கங்கை கொண்ட சோழபுரமாகும். தலைநகருக்கே உரிய கோட்டை கொத்தளத்துடன் இப்பகுதி உருப்பெற்றது உள்ளது. மேலும் தனது தந்தையான ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டிய பெரிய கோவிலை போன்று ஒரு கோவிலை கட்ட ராஜேந்திர சோழன் எண்ணினார். அதற்கேற்ப கங்கை கொண்ட சோழபுரத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கோவிலை கட்டினார். கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை வல்லுநர்களுடன் வீரர்கள், போர் கைதிகளை கொண்டு கட்டப்பட்ட இக்கோவில் சுமார் 4½ ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. சிறப்பு வாய்ந்த சிற்பங்களும் இக்கோவில் வடிக்கப்பட்டிருந்தது. அதில் சண்டிகேஸ்வரர், சிவபெருமான் உமையுடன் அமர்ந்து வாறு முடிசூட்டும் சிற்பம் மிகுந்த நுணுக்கமானதாகவும் எழில் மிகுந்ததாகவும் காட்சி அளிக்கின்றது. இச்சிற்பத்துடன் ராஜேந்திர சோழன் முடிசூட்டப்பட்டதையும் இணைந்து கூறப்படுவது உண்டு. இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கமும் பிரம்மாண்டதுதான். ஆம், தமிழகத்திலேயே 13 அடி உயரமும் 62 அடி சுற்றளவும் கொண்ட ஒரே கல்லில் ஆன மிகப்பெரிய சிவலிங்கம் அதுதான். இறைவனின் பெயரால் பிரகதீஸ்வரர் கோவில் என்று பெயர் கொண்ட இக்கோவிலின் குடமுழுக்கை கங்கையில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை கொண்டு ராஜேந்திர சோழன் நடத்தினார். இக்கோவிலில் அருகே ஒரு கிணறு வெட்டப்பட்டுள்ளது. அந்த கிணற்றில் கங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீரை கலந்துள்ளனர். மேலும் இந்த நீரை இக்கோவிலின் குடமுழுக்கு பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. இந்த கிணற்றில் இறங்குவதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் முகப்பில் சிங்கம் போன்ற சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் அடியில் உள்ள வாயில் வழியாகவே கிணற்றில் உள்ள படிகளுக்கு செல்ல முடியும். இதன் காரணமாக இக்கிணறு சிங்கமுக கிணறு என்று சிம்ம கிணறு என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கிணற்றில்
குளிப்பதை மேலே இருந்து நாம் பார்க்க முடியாத அளவிற்கு அதன் வடிவமைப்பு உள்ளது. இந்த கிணற்றில் இருந்து கோவிலுக்கும் அங்கிருந்து தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவிலுக்கும் செல்ல சுரங்கப்பாதை உள்ளதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் இக்கோவில் கடந்த 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு தற்போது சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து 1000 ஆண்டுகள் அதிசயமான கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கோவிலையும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மேலும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான முன்னிட்டு இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவாதிரை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றன. இவ்விழா கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 23ஆம் தேதி இவ்விழா தொடங்கி இன்று ஞாயிற்றுக்கிழமை வரை 5 நாட்கள் நடக்கின்றது. இன்று இவ்விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரது உரையில் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை வைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இது தமிழரின் வீரத்தையும் கலை நயத்தையும் காட்டுகின்றது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.